Xiaomi, Redmi மற்றும் Poco ஃபோன்ஸ்க்கு வந்து Android 13 பேஸ் பண்ண MIUI 14 அப்டேட் வந்து அஃபிஷியலாக வந்து Xiaomi நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த MIUI 14 அப்டேட்ல என்ன ஃபீச்சர்ஸ் வருது அப்படிங்கறத டீடைலாக இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அப்படி Xiaomi, Redmi ஃபோன்ஸ் வச்சிருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல Xiaomi ஃபோன்ஸ்ல வந்து இந்த சிஸ்டம் ஆப்ஸ்ல வந்து பலவிதமான மாற்றம் கொடுத்துருக்காங்க. அதாவது இவ்வளவு நாள் வரையும் சிஸ்டம் ஆப்ஸ் வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண முடியாம இருந்துச்சு. இப்போ நிறைய ஆப்ஸ் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணலாம் சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா 8 ஆப்பை மட்டும் தான் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. மற்ற எல்லா சிஸ்டம் ஆப்ஸையும் வந்து நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 8 ஆப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கேமரா, செட்டிங்ஸ், ஃபோன், மீ ஸ்டோர் ஆப், மெசேஜஸ், மீ ப்ரௌசர், கான்டாக்ட்ஸ், ஃபைல் மேனேஜர் மாதிரியான எசென்சியலான ஆப்பை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா விதமான Xiaomi ஆப்பையும் இனிமே நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணலாம். அடுத்தபடியாக MIUI 14ல வந்து இன்னொரு பெரிய அப்டேட் என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மியான சைஸ்ல வந்து இந்த அப்டேட் வருது. குறிப்பா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா Xiaomiயோட MIUI 13 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 1.5 GB அதை விட கம்மியான சைஸ்ல வருது. இது 23% முந்தைய விட அப்டேட் சைஸ் வந்து குறைச்சிருக்காங்க. இப்போதைக்கு அப்ராக்சிமேட் சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 13.09 GB மட்டும் தான் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல வந்து இந்த MIUI 14ஓட அப்டேட் வந்து எடுத்துக்கிடும் சொல்றாங்க. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தபடியாக UIல வந்து பல விதமான மாற்றங்கள் கொடுத்திருக்காங்க. குறிப்பா சொன்ன கேட்டீங்கன்னா ஐகானோட சைஸை வந்து உங்க விருப்பமாக மாத்திக்கலாம் சொல்றாங்க. இதுக்காக 4 வித்தியாசமான ஐகான் சைஸ் மாத்திரக்கு செட்டிங்ஸ் வந்து கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஐகான்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்கு. இது வந்து ஹோம் ஸ்கிரீன்ல வந்து நம்மளோட ஐகானை வந்து வித்தியாசமான ஒரு பேட்டர்ன்ல வந்து கொண்டு வைக்கிற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் ஐகானுக்குள்ளேயே பல விதமான ஃபங்க்ஷனாலிட்டி அடிஷனலாக கொடுத்திருக்காங்க. மேலும் வந்து ஹோம் ஸ்கிரீன்ல வந்து அவதார் அப்படிங்கிற ஒரு புது ஃபீச்சர் வச்சிருக்காங்க. ரொம்ப அழகான வந்து கேட் அல்லது டாக் மாதிரியான பெட்ஸோட ஒரு அனிமேஷனை வந்து உங்க ஹோம் ஸ்கிரீன்ல வைக்கலாம். அது வந்து நீங்க தொடர்றதுக்கோ இல்லைன்னா வந்து நீங்க ஆப்பை வந்து லான்ச் பண்றதுக்கு ஏதாப்புல ரியாக்ட் பண்ணும் சொல்றாங்க. இது போக பல விதமான மற்ற கேரக்டர்ஸும் இருக்கு. குறிப்பா சொல்லணும் பிளான்ட் மாதிரியே மற்ற அனிமேஷன் கேரக்டர்ஸும் இருக்கு. இது உங்க ஹோம் ஸ்கிரீன்ல வைக்கிற பட்சத்தில் நீங்க பண்ற ஆக்ஷன்ஸ்க்கு ஏத்தாப்புல அது வந்து அதோட ரியாக்ஷன்ஸை கொடுக்கும். மேலும் UIல பல விதமான கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. புது விட்ஜெட்ஸ்லாம் கொண்டு வந்துருக்கா சொல்லியிருக்காங்க. அது போக வந்து ஃபோல்டர்ஸ் வந்து இஷ்டத்துக்கு கஸ்டமைஸ் பண்ணலாம் சொல்றாங்க. அதாவது உங்க ஐகான் ஃபோல்டர்ஸை வந்து உங்க தேவைக்கு ஏத்தாப்புல எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஷ்ரிங்க் பண்ணலாம், அது மாதிரி பல விதமான விஷயங்கள் பண்ணலாம் சொல்றாங்க. இது போக டிசைன்லயும் பல விதமான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. முந்தைய கட்டும் வந்து ரொம்ப லைட்டான ஒரு UI வந்திருக்குது. ஃபாஸ்ட் மற்றும் ரெஸ்பான்சிவ்னஸ் ஆகும், அது போக ஸ்டேபிளாகவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் அதாவது சிஸ்டம் ஆப் இல்லாம அடிஷனலாக நம்ம இன்ஸ்டால் பண்ற ஆப்போட எனர்ஜி கன்சப்ஷன் வந்து 22% முந்தைய கட்டிலும் கம்மி பண்ணிக்க சொல்றாங்க. அதாவது பேட்டரி கன்சப்ஷன் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. அதனால ஆப்ஸ் வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்றது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரன் ஆகும் சொல்றாங்க. அதனால நமக்கு பேட்டரியோட லைஃப் வந்து ரொம்ப சேவ் பண்ண முடியும். இது போக கர்னல்லையும் பல விதமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது OS வந்து நமக்கு ஹார்ட்வேருக்கு ஏத்தாப்புல அடாப்ட் ஆகி ரொம்ப நல்லாவே ரன் ஆகும் சொல்றாங்க. அதன் மூலமா சிஸ்டமோட ஃப்ளூயன்சி முந்தைய காட்டிலும் வந்து 88% இம்ப்ரூவ் பண்ணிக்கிறா சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து ஓவரால் எனர்ஜி கன்சப்ஷன் கம்பேர் பண்ண பார்த்தோம்னா 16% முந்தைய விட பேட்டரி கம்மியாக எடுக்கும் சொல்றாங்க. அதனால வந்து ஓவராலாக UI எங்க யூஸ் பண்ணாலும் சரி நமக்கு வந்து பேட்டரி வந்து முந்தைய காட்டிலும் வந்து கம்மியாக எடுக்கும். மேலும் டூப்ளிகேட் ஃபைல் மெர்ஜ் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்கு. அதாவது ஒன்றுக்கு மேல ரெண்டாவது ஃபைல் வந்து திருப்பி வந்துட்டு இருந்துச்சுன்னா தேவையில்லாம ஸ்பேஸ் அடைக்கிற அந்த பிரச்சனை வந்து இனிமே இருக்காது. அதுக்கு பதிலாக வந்து 2 ஃபைலையும் ஒன்னாக இணைக்க முடியும். அதனால போன்ல வந்து 2 ஃபைல் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஒரே ஃபைலை மெர்ஜ் பண்ணி போன்ல வந்து அடிஷனலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டோரேஜ் வந்து நம்ம குறைக்க முடியும். இது போக வந்து லோ ஃப்ரீக்வன்சி ஆப்ஸுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கம்ப்ரஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லோ ஃப்ரீக்வன்சி ஆப்ஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம், ஆனால் வந்து ரொம்ப யூஸ் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு நினைக்கிற ஆப்பை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட சைஸை வந்து இது தானாலே வந்து கம்ப்ரஸ் பண்ணி குறைச்சிரும். ஸோ எப்போ நீங்கள் வந்து திருப்பி டேப் பண்ணுறீங்களோ இல்லை அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் நார்மல் சைஸ்க்கு வர்ற மாதிரியாக வச்சிருக்காங்க. இது போக அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் சொல்கிறாங்க. அதாவது அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை ஒரு ஆப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாமல் எதுக்கு நோட்டிஃபிகேஷன் அது காட்டிகிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷனையும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணுற மாதிரியாக இந்த ஃபீச்சர் வந்து அந்த அப்டேட் வந்து அமையுது. நோட்டிஃபிகேஷனை வந்து ஜஸ்ட் ஒரு சாதாரண ஸ்வைப்லேயே வந்து நீங்கள் ஈஸியாக க்ளோஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. அதுவும் மல்டிபிள் ஆப்ஸை ஒரே ஸ்வைப்பில் க்ளோஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. இது போக ஏதாவது ஒரு புது ஆப் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி நமக்கு வந்து ஃபோனில் அந்த டைம்லேயும் வந்து நமக்கு ஆப்போட நோட்டிஃபிகேஷன் எப்படி காட்டணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்றப்பல உங்களுக்கு அடாப்ட் பண்ணி ஈஸியாக வந்து நோட்டிஃபிகேஷன் வேணுமா வேண்டாமாங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சொல்கிறாங்க. ப்ரைவசியை பற்றி பார்க்கலாம். நம்ம ஃபோனில் ஸ்டோர் பண்ணிக்கிற ஃபோட்டோஸோ இல்லைனா டெக்ஸ்ட்டோ வந்து சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனாக இருக்கிற பட்சத்தில் வந்து அதை மற்றவங்களுக்கு தெரியாமல் நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோன்னா அந்த டைமில் வந்து நம்மளோட ப்ரைவேட் ஃபோட்டோஸோ இல்லைனா வந்து நம்மளோட நேம்ஸ் மாதிரியான ஒரு பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளர் பண்ணி மற்றவங்களுக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு ஃபீச்சர் வச்சிருக்காங்க. அதாவது இது எல்லாமே லோக்கல் கம்ப்யூட்டிங்லேயே நடக்குது. இன்டர்நெட் கனெக்ட் பண்ண தேவையில்லை. இது மூலமாக உங்கள் டிபி அது போக மற்ற சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் பாதுகாத்துக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட் மற்றும் பிக்சர்ஸில் வந்து ஒர்க் ஆகும் சொல்கிறாங்க. அதாவது கேலரியில் இருக்கிற எல்லா விதமான
பிக்சர்ஸ்லயும் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெகக்னைஸ் ஆகும் சொல்றாங்க. குறிப்பா டெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலீஷ், சைனீஸ் மாதிரியான 8 லாங்குவேஜஸ் இப்போதைக்கு சப்போர்ட் ஆகும் சொல்றாங்க. உங்க சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பிளாக் பண்ணும். இது போக ரியல் டைம் சப்டைட்டில்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சப்டைட்டில் ஃபீச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து வீடியோ கால் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது பேசிட்டு இருக்கீங்கன்னா அந்த டைம்ல வந்து அவங்க ஆப்போசிட்ல பேசுறவங்களோட சப்டைட்டில்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்க போன்ல வந்து ஒர்க் ஆகும் சொல்றாங்க. இதே மாதிரி ஆப்போசிட்ல வந்து யார் என்ன பேசினா சரி அதுக்கான சப்டைட்டில்ஸை நீங்க வந்து பாட்டம் சைட்ல வீடியோ கால்ஸ் பேசும்போது பார்க்க முடியும். இது போக எந்த ஒரு பிக்சரும் சரி இமேஜும் சரி அதுல இருந்து ஏதாவது டெக்ஸ்ட் இருக்குன்னா அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது ஈஸியாக இருக்க போது. அதாவது ஏதாவது ஒரு பிக்சர் இருக்குது கேலரியில், அந்த பிக்சர்ல ஏதாவது எழுத்து இருக்குன்னா அதையும் நீங்க செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இந்த பிக்சரோட ஃபீச்சர் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் பிக்சர்ல மட்டும் இல்லாம கரெக்டா அலைன் பண்ணாம எடுத்த டாக்குமெண்ட் போட்டோஸ்ல கூட நீங்க எந்த ஒரு டெக்ஸ்ட் இருந்தாலும் சரி அதை காப்பி பண்ணலாம். இது போல டெக்ஸ்ட் வந்து தலையில சரிஞ்சிருந்தாலும் சரி அதையும் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம் சொல்றாங்க. இது போ ஷாமியோட ஷா ஏஐ அசிஸ்டன்ட் 6 அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்கு. இந்த அசிஸ்டன்ட் ஃபீச்சர் பல விதமான விஷயங்கள் பண்ணும் சொல்றாங்க. குறிப்பா டிரான்ஸ்லேட் பண்றது, ஃபைல் ஸ்பேம் ப்ரொடெக்ஷன் மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் முந்தைய கட்டில் வந்து வைஃபை கனெக்டிவிட்டியும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் சொல்கிறாங்க. அதுபோல் அடிஷனல் க்ளவுட் சர்வீஸும் கொடுக்குறா சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து மற்ற டிவைசஸ் வந்து ஈஸியாக இதில் கனெக்ட் பண்ணாமல் சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு பபுள் மாதிரி இருக்குது. அந்த பபுள்குள்ளே எந்த ஒரு டிவைஸை நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அல்லது பேர் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே வந்து மல்டிபிள் டிவைஸை ஒரே நேரத்தில் கனெக்ட் பண்ணலாம். இதுக்கு ஷாமி மேஜிக் சென்டர் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. மல்டிபிள் டிவைஸை ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியே வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் கூட பேர் பண்ணிக்கிற முடியும். எல்லா விதமான ஹோம் டிவைஸும் நீங்கள் வந்து இதில் வந்து பேர் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போல ஒரு ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸ் வச்சிருந்தீங்கன்னா அதை ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக ஃபேமிலி சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வீட்டில் இருக்கிற 8 மெம்பர்ஸோட ப்ரொஃபைலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா இப்போ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, அதாவது உங்கள் பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கணும், அவங்களுக்கு வந்து உங்கள் ஃபோன் வந்து அக்சஸ் பண்ண கொடுக்கணும். ஆனால் வந்து தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா, கேம்ஸ் மட்டும் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை மட்டும் எனேபிள் பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணலாம். அதுபோல் மற்ற உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட உங்கள் ஃபோனை கொடுக்கும்போது என்ன மாதிரியான ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணலாம், குறிப்பாக வந்து கேலரி லாக் பண்ணணுமா அப்போ லாக் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ் வச்சுக்கலாம். இப்போ சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான ஃபைல்ஸை மட்டும் கொடுக்குற மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்காங்க. மேலும் ஃபைல் ஷேரிங் மட்டும் இல்லாமல் உங்கள் ஹெல்த் டேட்டாவும் வந்து மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணலாம். குறிப்பாக வந்து உங்கள் பேரண்ட்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் சில்ட்ரன் இருக்கலாம், அவங்களோட ஹெல்த் டேட்டா அதாவது ஸ்மார்ட் வாட்சில் வந்து கனெக்ட் பண்ணி அவங்களோட ஹார்ட் பீட் அதுபோல் ஆக்சிஜன் லெவல் மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி வைக்கலாம். இது போக இ-பஸ் கார்டும் இருக்குது. அதாவது சைனா பொறுத்தவரையும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃபோன் வச்சு டிக்கெட் எடுக்கலாம். அந்த ஃபீச்சருக்காக வந்து இ-பஸ் கார்டு அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்தியாவில் வந்து இந்த ஃபீச்சர் இல்லை. இது போக ஃபாண்ட் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல ஆர்டர் பண்ணுற மாதிரியாக டைனமிக் ஃபாண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து பிசிக்கோ இல்லைனா மற்ற டிவைஸ்க்கோ ஈஸியாக கனெக்ட் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அல்லது வந்து அதில் இருக்கிற ஃபோட்டோஸ் மாதிரியான எல்லா விஷயங்களும் ஈஸியாக ஷேர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான ஸ்மார்ட் ஹோம் டிவைஸஸையும் உங்கள் ஃபோன்லேருந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணுற மாதிரியான ஃபீச்சர் இந்த MIUI 14 கொடுத்துருக்காங்க. இது போக ட்ரூ ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் மாதிரியான ப்ளூடூத் டிவைஸஸையும் வந்து வேகமாக முந்தைய காட்டிலும் ஃபாஸ்ட்டாக கனெக்ட் பண்ணலாம். இதே மாதிரி பல யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான புது ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஷாமியோட MIUI 14 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை Android 13 பற்றி ஃபீச்சர்ஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மேலே கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இது போக இந்தியாவில் வந்து ஷாமியோட MIUI 14 லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன புது ஃபீச்சர் கொண்டு வராங்க அப்படிங்கிறதையும் தனி ஒரு வீடியோவில் சொல்கிறேன். மேலும் வந்து என்னென்ன ஃபோன்ஸ்க்குலாம் அந்த MIUI 14 வரும் அப்படிங்கிறதையும் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண பிறகு அதை பற்றி தனி ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அந்த ஷாமி ஃபோன்ஸ் மற்றும் ரெட்மி ஃபோன்ஸ்க்கான MIUI 14 அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் அருண் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ நன்றி, வணக்கம்.